அனைவருக்கும் வணக்கம். வாரம் ஒரு அக்குபஞ்சர் புள்ளி அப்படின்ற வரிசையில இன்னைக்கு நாம பார்க்க போற புள்ளி LU5, அதாவது நுரையீரல் சக்தி ஓட்ட பாதையின் திறவுகோல் புள்ளி, ஜிக்லப் பாயிண்ட் என்று அழைக்கக்கூடிய திறவுகோல் புள்ளி. இந்த புள்ளியை போடும்போது என்ன பலன் கிடைக்கும், இதனால என்னென்ன நோய்களெல்லாம் தீர்க்கலாம், இந்த திறவுகோல் புள்ளியினுடைய சிறப்பு என்ன அப்படின்ற விஷயத்த ஒன்னொன்னா பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் இந்த புள்ளியோட லொகேஷன். LU5 அப்படின்றது நமக்கு இந்த முழங்கை மூட்டில் இருக்கு இல்லையா, இதுல இருந்து ஒரு 5 சுன் அளந்து அந்த இடத்துல போடும்போது இதுதான் LU5 இருக்கு. இந்த ஜிக்லப் பாயிண்ட் எல்லாமே எப்படி இருக்கும் அப்படின்னா, மூட்டுகளுக்கு அருகில் இருக்கும், மூட்டுகளிலிருந்து அளக்கக்கூடிய புள்ளியா இருக்கக்கூடியதா பெரும்பாலும் இருக்கும். மூட்டுகளுக்கு அடுத்த புள்ளியாகவும் பெரும்பான்மையா இருக்கும். இது ஏன் அப்படி இருக்கு அப்படிங்கும்போது, ஜிக்லப் பாயிண்ட்டை சீன மருத்துவத்துல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு ஆர்கன், அந்த ஆர்கனினுடைய சக்தி ஓட்ட பாதையில் ஒரு ஆற்றல் சேமிக்கப்படக்கூடிய இடமா இந்த திறவுகோல் புள்ளி இருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஒரு மேடுல இருந்து பள்ளம் ஏறும்போது, இந்த மாதிரி இடங்கள்ல குறுகிய இடத்துல இருந்து விரிவான இடத்துக்கு போகும்போது, இப்படி இடங்கள்ல என்ன ஆகும் அப்படின்னா, ஒரு சக்தி தேங்கி இருக்கும். அந்த சக்தியை நாம பயன்படுத்தும் போது நமக்கு ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. இது ரொம்ப கிரானிக் ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு நாம இந்த புள்ளியை போடுறது மூலமா ஒரு நல்ல ஒரு பலன் கிடைக்கும். அதாவது ஒரு மருத்துவ பயனாளி ரொம்ப நோய்வாய்ப்பட்டு அந்த ஒரே தொந்தரவால ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்காங்க அப்படிங்கும்போது, திரும்ப திரும்ப அந்த தொந்தரவும் இருந்துகிட்டே இருக்கு அப்படிங்கும்போது, நம்ம ஏற்கனவே பஞ்சபூத புள்ளிகள் நிறைய பார்த்திருக்கோம். அந்த பஞ்சபூத புள்ளிகள்ல அவங்களுக்கு எது செலக்ட் ஆகுதோ அந்த பாயிண்டையும் போட்டு இந்த திறவுகோல் புள்ளியவும் சேர்த்து போடும்போது அவங்களுக்கு ஒரு ஒரு உடனடி தீர்வு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கும். ரொம்ப அவங்களுடைய சிரமத்தை நம்மளால குறைக்க முடியும். இப்ப நுரையீரலுக்கு எனர்ஜி அளிக்கக்கூடிய நோய் நிலையா நாம எந்த நோய் நிலையை பாக்குறோம் அப்படின்றத தெரிஞ்சுக்கிட்டோம்னா, எனர்ஜியை நாம கொடுக்கறதுக்கு இந்த திறவுகோல் புள்ளியை நாம பயன்படுத்தலாம். இப்ப நுரையீரல் அப்படின்னு சொன்னோடவே நமக்கு தோன்றது சளி. தீராத சளி ஒருத்தருக்கு இருக்கு, திரும்ப 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 எவ்வளவு வைத்தியம் பார்த்தாலும், அதாவது வாரம் ஒருக்க சளி பிடிச்சுக்கிடுது, இல்ல சளின்றது விடவே மாட்டேங்குது. சில பேருக்குலாம் பாத்தீங்கன்னா பகல்ல ஒண்ணுமே செய்யாது, ஈவினிங்க்கு மேல ரொம்ப சளி இருக்கும். இந்த மாதிரி பார்ட் டைமா இருந்தாலும் சரி, இல்ல ஃபுல் டைமா சளி இருந்தாலும் சரி, அவங்களுக்கு அடிக்கடி இருக்கு அப்படின்ற பட்சத்துல இந்த LU6 பாயிண்ட்டை நம்ம போடலாம். அதே மாதிரி இருமல். இருமல் அப்படின்றது இங்க எப்படி இருமலை எடுத்துக்கணும்னா, இருமி இருமி சளியை துப்பிட்டே இருக்காங்க அப்படின்னா சளி வந்துகிட்டே இருக்கு. அப்ப நுரையீரல்ல இருந்து அங்க நுரையீரலுக்கு ஏதோ இன்னும் கொஞ்சம் ஆற்றல் தேவைப்படுது. அதை வெளியேற்றுறதுக்காக அது என்ன பண்ணுதுன்னா, இருமல்னு ஒரு விஷயத்த உருவாக்கி அதை வெளியே தள்ளுது இல்லையா. அப்ப நுரையீரலுக்கு சக்தி அளிக்கக்கூடிய அந்த LU6 பாயிண்ட்டை நம்ம போடலாம். அடுத்து மூன்றாவதா வீசிங் ப்ராப்ளம். வீசிங் அப்படிங்கும் போது அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, அப்படியே மூச்சு திணறும். அதாவது காற்று உள்ள போகிறது வர்றதுல ஃப்ரீயா ஒரு விஷயம் இல்ல. அது ஏதோ ஒண்ணு அடைப்பட்டு இருக்கிறதுனாலயும் நமக்கு மூச்சிறப்பு ஏற்படுது. இன்னொரு விஷயம் போதுமான அளவு காற்று இல்லாதப்பையும் மூச்சிறைப்பு ஏற்படுது. அதிகமான காற்றுலையும் இறைக்கும், குறைவான காற்றுலையும் இருக்கும். இப்ப இந்த ரெண்டா இருந்தாலும் எதுவா இருந்தாலும் அதை பேலன்ஸ் பண்றதுக்கு நமக்கு நுரையீரல் நமக்கு ஸ்ட்ராங்கா இருக்கணும். ஸோ நுரையீரலினுடைய பலத்தை கூட்ட இந்த மாதிரி சமயங்கள்ல மூச்சிறைப்பு நோய் ஏற்படும் போது இந்த புள்ளியை போடும்போது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இந்த சுவாச பாதை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, இங்க மூக்குல சதை வளருது அப்படின்ற ஒரு பிரச்சனை இருக்கும் போதுமே அவங்களுக்கு என்ன ஆகும்னா, பிரீத் பண்றது ரொம்ப கஷ்டமா இருக்கு. உள்ள போகக்கூடிய காற்றோட அளவு அவங்களுக்கு தடைப்படும் போது நுரையீரலும் பாதிக்கப்படுது. ஸோ அவங்களுக்கு ஆக்சிஜன் சப்ளை அப்படின்ற ஒரு விஷயம் ஃபுல்லா போகாம அதனால ரொம்ப தலைவலிக்கிறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. அடிக்கடி தும்மிக்கிட்டே இருப்பாங்க. இப்படி விஷயங்களுக்கும் நாம இந்த LU6 பாயிண்ட் யூஸ் பண்ணலாம். அது போக இந்த சைனஸ், நீர் கோர்த்து இருக்கு, அந்த விஷயத்துக்கும்
நாம வந்து இந்த LU6 பாயிண்ட் போடலாம். இது மட்டும் இல்லாம அப்படியே அந்த பாதை வந்து எங்க வருது அப்படின்னா இங்க தொண்டைக்கு வந்து வருது இல்லையா? அப்ப இந்த தொண்டை இந்த பகுதிகளில் வந்து டான்சில்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய தொண்டையில் சதை வளர்ச்சி, இந்த சதை வளர்ச்சியும் என்ன பண்ணும் அப்படின்னா நமக்கு நுரையீரல் பாதைக்கு வந்து ஒரு தடையை வந்து ஏற்படுத்தும். ஸோ அவங்களும் வந்து என்ன பண்ணுவாங்கன்னா இந்த சளி பிடிச்சாலோ இல்ல ஜில்லுன்னு சாப்பிட்டாலே வந்து சதை வந்து இதாயிருதுன்னு சொல்றாங்க. அப்ப அங்க வந்து என்ன வேணும் அப்படின்னா நுரையீரலுக்கு ஒரு நல்ல எனர்ஜி வேணும். இது எல்லாமே எப்படி அப்படின்னா இந்த திறவுகோல் புள்ளி போடும்போது அதுல வந்து ஒரு நல்ல எனர்ஜி வந்து நுரையீரலுக்கு கிடைக்கும். ஸோ அவங்களுக்கு வந்து தீரக்கூடிய வாய்ப்பு வந்து அதிகமா இருக்கும். அதோட இதை போடுறதோட அதை கரைக்கிறதுக்கு உண்டான வேலை, அதுக்கு என்ன புள்ளி போடணும் அப்படின்றதையும் சேர்த்து யோசிச்சு போடும்போது ஒரு நல்ல ரிசல்ட் இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இது தொண்டை வரைக்கும் வந்துருச்சு. அப்போ வந்து மூச்சுக்குழல் இருக்கு இல்லையா? அப்ப வந்து அந்த மூச்சுக்குழல்ல வந்து நிறைய பேருக்கு வந்து எப்படி இருக்கும் அப்படின்னா இங்க வந்து அடைக்கிறது மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இல்லைன்னா சளி வந்து இங்கேயே கெட்டிக்கிட்டு நிக்குது, நெஞ்சுக்குள்ளேயே நிக்குது அப்படின்ற மாதிரி இருக்க விஷயத்துக்கும் வந்து நாம வந்து இந்த பாயிண்ட் போடலாம். இந்த பாயிண்ட் போடும்போது நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். ஓகே, அதுக்கு அடுத்து அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த காற்று அப்படின்றது வந்து நமக்கு என்ன விளைவை ஏற்படுத்தும் அப்படின்னு எடுத்தோம்னா காற்று வந்து மிகுதியாகும் போது இல்ல தேங்கும் போது அதனுடைய சுற்றோட்டம் தடைபடும் போது இப்படியே தொடர்ந்து வந்து இருந்துகிட்டே இருக்கும் போது நம்ம உடம்புல வந்து என்ன ஏற்படும் அப்படின்னா அரிப்பு அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து அது வந்து உண்டாக்குது. ஏன்னா காற்றோட பண்பு வந்து அரிப்பை உண்டாக்குதல் அப்படின்றது வந்து அதாவது காற்றுல வந்து ஒரு பொருளை வச்சோம் அப்படின்னா வந்து அது என்ன பண்ணிடுதுன்னா அரிச்சிருது இல்லையா? அயன் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இரும்பு காத்துல பட்டு 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 அரிப்பை ஏற்படுத்தியது. அந்த மாதிரி அரிக்கும் தன்மை காற்றுக்கு இருக்கிறதுனால இது வந்து காற்றோட சுற்றோட்டம் வந்து நமக்கு சரியா இல்லாத போது நமக்கு வந்து உடம்புல வந்து அரிப்பாகவும் அரிப்புல வரக்கூடிய கொப்புளங்களாகவும் ஏற்பட வாய்ப்பு நிறைய இருக்கு. ஏன்னா ஆக்சிஜன் அப்படின்றது வந்து எரியக்கூடிய ஒரு தன்மையை வந்து கொடுக்கக்கூடியது. ஸோ அந்த ஆக்சிஜனை வந்து நிறைய கையாளக்கூடிய விஷயமா வந்து எது இருக்கு, லங்ஸ் இருக்கிறதுனால இதுல வந்து ஒரு பாதிப்பு ஏற்படும் போது அங்க வந்து என்ன ஆகுதுன்னா ஒன்று அரிப்பு கொப்புளங்களா வந்து உருவாகுது. ஒரு கொப்புளம் வந்து உருவாகி அதுல வந்து அரிச்சுக்கிட்டே இருக்கு, ரொம்ப வந்து அந்த ஒரு இச்சிங் ஃபீலிங் வந்து இருக்கு அப்படிங்கும் போதும் இந்த LU6 பாயிண்ட்டை வந்து நீங்க போடலாம், இல்லை ப்ரெஸ் பண்ணி விடலாம். வீட்டில் வந்து அக்குபஞ்சர் படிக்காம இதை பார்த்து பண்றவங்க வந்து இந்த பாயிண்ட்டை வந்து ப்ரெஸ் பண்ணி விடுங்க போதும். நீங்க அக்குபஞ்சர் படிச்சவங்களா இருந்தீங்கன்னா ஒவ்வொரு பிரச்சனைக்குமே துணையா வந்து இன்னொரு பாயிண்ட் என்ன போடலாம் அப்படின்ற விஷயத்தையும் சேர்த்து நீங்க போடும்போது ஒரு நல்ல ஒரு ரிசல்ட் இருக்கும். அக்குபஞ்சர் எனும் அற்புதமான மருத்துவத்தை அனைவரும் பயன்படுத்தி பலன் பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.